ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சிறுவாபுரி முருகன் கோவில் வரலாறு. சிறுவாபுரி முருகன் கோவில் சென்னை அருகே திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள செங்குன்றம் பொன்னேரி செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. இது மிகவும் பிரசித்தி பெற்ற முருகன் திருக்கோவில்களில் ஒன்றாகும். சிறிய ஆனால் அமைதியான சூழலில் உள்ள கோவில். இயற்கை அழகுடன் மன அமைதி தரும் தலம். குடும்பத்துடன் வழிபட ஏற்ற புனித தலம். இந்த கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை கொண்ட கோவில். காலப்போக்கில் பல அரசர்களாலும் பக்தர்களாலும் திருப்பணிகள் செய்யப்பட்டு வந்துள்ளது. ராமரின் மகன்களான லவ மற்றும் குசா ஆகியோர் வனவாசத்தின் போது இந்த இடத்தில் தங்கியிருந்தனர். அவர்கள் வழிபட்டதால் இத்தலம் சிறுவர் பூமி என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. பிறகு அது மருவி சிறுவாபுரி என்று அழைக்கப்படுகிறது. வள்ளித்தேவையானையை மணங்க பிறகு சோலைகள் சூழ்ந்த இடத்திற்கு வர விரும்பிய முருகன் இங்குள்ள மரகத சோலைக்கு வந்தார். அப்போது இங்குள்ள லவகுசா மற்றும் பிற பக்தர்களுக்கு காட்சி தந்தார். முருகம்மை என்ற பக்தையின் வலியை குணப்படுத்தியதும் அவள் கையை இணைத்து தழும்பு தெரியாமல் செய்ததும் இத்தலத்தின் அற்புதங்களில் ஒன்று. இந்த கோவிலில் வேண்டுதல் வைத்தால் திருமண தடை நீங்கும், காதல் திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மற்றும் கிருத்திகை நட்சத்திர நாளில் வரும் பக்தர்கள் அதிகம் இங்கு வழிபட்டு பலன்களை பெறுகின்றனர். குறிப்பாக 6 வாரங்களில் வேண்டுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு வழிபடுவது அதிக பலன்களை தரும். திருவிழாக்கள்: தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம். இந்த நாட்களில் கோவில் மிகுந்த பக்தி வெள்ளத்தில் மூழ்குமாம். பக்தர்களின் அனுபவம்: பலரும் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நல்ல மாற்றங்களை இந்த கோவிலுடன் தொடர்புபடுத்தி கூறுகிறார்கள். மனதில் நம்பிக்கை வைத்து முருகனை வேண்டினால் அவர் கைவிட மாட்டார் என்பதே இங்குள்ள பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை.